இன்னைக்கு ரொம்ப லேட்டா வந்திருக்க? ஸ்கூல்ல ஏதாச்சும் ஃபங்க்ஷனா? எங்க ஸ்கூல்ல கிறிஸ்டியன் பாய்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு எங்க சின்ன ஃபாதர் பாவ சங்கீதம் எடுக்கணும்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் எல்லாரையும் கோயில்ல உட்கார வச்சு ஊதாரி மைந்தன் கதைய சொல்லி, அப்புறம் தவக்காலம் கடவுள் கிட்ட திரும்பி வர காலம் அப்படின்னு சொல்லி கடைசியில பாவ சங்கீதம் எடுக்க வச்சுட்டாரு. அது நல்ல விஷயம் தானே, அது ஏன் இவ்வளவு சலிச்சுக்கிட்டு சொல்ற? அதுல எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு. பிஷப் தாத்தா, எனக்கு ஒரு டவுட். கேளுப்பா. நாம எல்லாரும் மாசம் மாசம் பாவ சங்கீதம் எடுக்கிறோம். ஆமா. ஆனா ஏன் தவக்காலத்துல அடிக்கடி செய்யணும்னு மத்தவங்க சொல்றாங்க? தவக்காலம் மனமாற்றத்தின் காலம். எதுக்கு மனமாற்றம்? நம்ம பாவத்தின் பக்கம் உலகத்தின் பக்கம் இருந்து கடவுள் பக்கம் திரும்புற காலம். நீ சொன்னேன்ல இந்த ஊதாரி மைந்தன் கதை அப்படின்னு. அந்த ஊதாரி மைந்தன் அப்பாவை விட்டுட்டு தூரமா போய் உலகத்துல இருக்கிற வேற எண்ணியத்தையோ மனசுல வச்சுக்கிட்டு அங்கெல்லாம் கடைசியில பரிதாபப்பட்டான். அவன் கடவுளிடம் திரும்பி வந்த காலம், அந்த திரும்பி வர்ற நேரம் அதான் மிக முக்கியம். அவனுடைய லைஃப்ல கிளைமேக்ஸ் என்ன அப்படின்னா அப்பாவை சந்திக்கிறது. அதே போதான் ஒவ்வொரு முறை நாம் பாவ சங்கீதனம் செய்யும் போதும் நாம் நம் கடவுளை நேருக்கு நேர் சந்திக்கிறோம். அதனால்தான் இந்த தவக்காலம் மன்னிப்பின் காலம், கடவுளுடைய மன்னிப்பை நாம் பெறுகின்ற காலம், கடவுள் நமக்கு மன்னிப்பு அருள்கின்ற காலம், நாம் மற்றவர்களுக்கு மன்னிப்பை கொடுக்கின்ற காலம். அதனால்தான் இந்த தவக்காலத்துல அடிக்கடி நாம் பாவ சங்கீதம் ஊதாரி மகன் கதை அப்படியே வச்சுக்கோ. ஒவ்வொரு நாளும் அந்த அப்பாவுக்கும் மகனுக்கும் அந்த சந்திப்பு நடந்தா எப்படி இருக்கும்? அதே போலதான் நம்ம அடிக்கடி பாவ சங்கீதனம் செய்யும் போது நம் கடவுளை சந்திக்கிறோம், நாம் மாற்றம் பெறுகிறோம், கடவுள் மகிழ்ச்சி அடைகிறார். கடைசி வார்த்தை கவனி, நாம் மாற்றம் அடைகிறோம், அந்த கடவுள் மகிழ்ச்சி அடைகிறார். இத்தனை காரணங்களுக்காக அடிக்கடி பாவ சங்கீதனம் செய்யறது நமக்கு ரொம்ப நல்லது. அதுவும் இந்த தவக்காலத்துல செய்வீங்களா? செய்வோம் தாத்தா. God bless you.